இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெருங்குளத்தூர் ஏரி உடைந்திருக்கிறது. அந்த காட்சியை பார்க்கலாம். ஒருபுறம் மீட்பு படையினர் சென்று கொண்டிருக்கின்றனர். இந்த சாலையானது தாம்பரம் முடிச்சூர் படப்பை செல்லக்கூடிய மிகவும் முக்கியமான சாலை. முற்றிலுமே இந்த பகுதி முழுவதிலுமாக தண்ணீர் நிறைந்து போக்குவரத்திற்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. மீட்பு குழு கூட அந்த பகுதிகளுக்கு செல்ல முடியாத ஒரு அளவிலான இந்த இடம் மிகவும் தண்ணீர் நிறைந்து காணப்படுகிறது. மிக முக்கியமான சாலை. அருகில் இருக்கக்கூடிய அந்த பெருங்குளத்தூர் ஏரியில் நடுப்பகுதியில் உடைப்பு ஏற்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு மணி நேரத்திற்குள்ளாக, அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கரை கரைந்து கொண்டே இருக்கும் காட்சியை நாம் பார்க்கலாம். இன்னும் சற்று நேரத்தில் இந்த கரை முழுவதுமாக உடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படி உடைந்தால் இங்கு இருக்கக்கூடிய பகுதி, அருகில் இருக்கக்கூடிய பகுதி அனைத்திலும் கூடுதலான தண்ணீர் மிகவும் மோசமான அளவிலும் பாதிக்கக்கூடிய நிலைமை இருக்கிறது. இங்கே நம்மிடையே இந்த பகுதியை சேர்ந்த சிலர் இருக்கின்றனர். அவர்களிடமே இந்த இடம் எவ்வளவு மோசமாக இருக்கிறது என்பதை நாம் கேட்கலாம். சரி, இப்போதைக்கு இப்பொழுது இந்த பகுதியில் எந்த அளவுக்கு தண்ணீர் தேங்கி இருக்கு? இந்த ஏரி உடைந்தால் இந்த பக்கம் எங்கெங்கெல்லாம் பாதிப்பு ஏற்படும்? இப்போதைக்கு இந்த ஏரி உடைஞ்சதுனால இப்போ இங்கே சுற்றி இருக்கிற பகுதி எல்லாமே தண்ணி இழுப்பு அளவுக்கு தண்ணி நிற்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இங்கே செம்பரம்பாக்கம் ஏரியும் ஓப்பன் பண்ணி விட்டுருக்கிறதுனால இன்னொரு 100 மீட்டர் முன்னாடி போனீங்கன்னா அந்த இடம் பகுதி ஃபுல்லாகவுமே நெஞ்ச அளவு தண்ணி நிற்குது. எங்கள் வீடு உள்ள ஃபுல்லாக தண்ணி வந்துடுச்சு. நாங்கள் இப்போ என்ன பண்ணுறது? எங்களோட சர்டிஃபிகேட் படித்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா மழையில் நனைஞ்சு ஃபுல்லாக தொப்பலாக இருக்குது. நாங்கள் இனிமேல் என்ன பண்ணுறது? எங்கள் வாழ்க்கையில் ஆதாரமே போயிடுச்சு. இங்கேருந்து நாங்கள் ஒரு வீட்டிலேருந்து இப்போ பக்கத்து வீட்டுக்கு போனோம்னா கூட ஒரு கயிறை வச்சு நாங்கள் மூவ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. மீட்பு பணிகள் நடத்துகிறாங்க. பட் எங்களை கொஞ்ச நாள் மாறி மாறி இருக்க வைக்கிறாங்களே தவிர இந்த பகுதியை இன்னும் தண்ணி வடிகிறதுக்கான ஒரு காரியமும் இங்கே ஏற்படுத்தலை. அதனால் இன்னும் மழையும் விடாமல் இருக்கிறது. இங்கே இருக்கிறதுனால இந்த பகுதி மக்கள் ஃபுல்லாக தண்ணியில் இருந்து மூழ்கிட்டு இருக்கிறாங்க. மேலும் இந்த பகுதி எந்தெந்த இடங்கள்ல தண்ணீர் இப்போ அதிகமாக இருக்கு? புதுப்பெருங்குளத்தூர் ஃபுல்லாக முடிச்சிரு வெஸ்ட் தாம்பரம் வழியாக தான் வந்து கொண்டு இருக்கு தண்ணி. ஃபுல்லாக இருக்கிற 3 ஏரி, முடிச்சு ரெடி, நியூ பெருங்குளத்தூர், ஓல்டு பெருங்குளத்தூர் ஏரி மொத்தமாக ரொம்பி இந்த பக்கம் வந்துகிட்டு இருக்குங்க. முடிச்சு ரோடு ஃபுல்லாக இருக்குங்க, எந்த வண்டியும் போக முடியாது. முடிச்சூர் தாம்பரம் பகுதி முற்றிலுமாக, அதாவது தாம்பரம் மேற்கு தாம்பரம் பகுதியும் முடிச்சூரும் முற்றிலும் முடங்கி போய் கிடக்கிறது. மழை இன்னும் இந்த பகுதியில் மிக கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. அதையும் நாம் பார்க்க முடிகிறது. அந்த பெருங்குளத்தூர், அதாவது முடிச்சூர் பகுதியில் தான் இருக்கிறது இந்த ஏரி. பெருங்குளத்தூர் ஊருக்கு சொந்தமான ஏரி. நாம் பார்க்கலாம், அந்த ஏரியினுடைய கரை அந்த ஏரியினுடைய கரையானது சிறிது சிறிதாக கரைந்து கொண்டே வருகிறது. அந்த ஏரி கரைக்கு மேல் வந்த தண்ணீரானது கரையை முற்றிலுமாக அரித்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஏரியினுடைய முழுவதுமான தண்ணீர் உடைந்து கொண்டிருக்கிறது. இதனால் இந்த பகுதியில், அதாவது கிருஷ்ணா நகர் மற்றும் லட்சுமி நகர் ஆகிய பகுதிகள் முழுவதிலுமாக வெள்ளத்தில் சூழக்கூடிய ஒரு அபாயம் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த பகுதி வழியாகத்தான் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து திறக்கப்படும் தண்ணீர் செல்லக்கூடிய ஓடையும் இருப்பதனால் அங்கும் முழுவதுமாக 25,000க்கும் மேற்பட்ட கன அடி, அதாவது 25,000 கன அடிக்கு மேல் தண்ணீர் சென்று கொண்டிருப்பதன் காரணத்தால் இந்த பகுதியில் இருந்த தண்ணீரும் உடனடியாக வெளியேற முடியாததால் இங்கிருக்கும் குடியிருப்பு பகுதிகள் முழுவதிலுமாக தண்ணீர் சூழ்ந்து காணப்படுகிறது. தற்பொழுதைக்கு இந்த ஏரிக்கு பெருங்குளத்தூர் மற்றும் மேற்கு தாம்பரம் பகுதிகளில் இருந்த தண்ணீர் வந்து கொண்டே இருப்பதால் மேலும் இதனுடைய தாக்கம் இந்த பகுதியில் அதிகம் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தற்சமயம் இந்த சாலை வழியாகத்தான், அதாவது தாம்பரம் நகராட்சியில் இருந்து இந்த சாலை வழியாகத்தான் இந்த வரதராஜபுரம், முடிச்சூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடியவர்களை மீட்பதற்காக செல்ல வேண்டும். அந்த செல்லக்கூடிய அளவிலான தற்பொழுதைய சூழலும் இல்லை. மிகுந்த, அதாவது இந்த செம்பரம்பாக்கம் தண்ணீர் சிறிதாக அதிகரிக்கப்படுவதால் முற்றிலுமாக இந்த இரண்டு பகுதிகளும் மிகவும் மோசமான நிலையை நாம் இன்று காண முடிகிறது. குறிப்பாக 10 மணிக்கு அதிகபட்சமாக மழை பெய்ய ஆரம்பித்தது. தொடர்ச்சியாக சிறிதாக இங்கு முற்றிலுமாக தண்ணீர் நிறைந்து வெள்ளக்கட காட்சியளிக்கிறது. மழையின் அளவும் ஒரு சிறு அளவு கூட குறையவில்லை. தொடர்ச்சியாக அதிகமான மழை பெய்து வருகிறது. இந்த ஏரியினுடைய தற்பொழுதைய நிலைமை இன்னும் அதிகமான தண்ணீர் வந்து கொண்டிருப்பதால் உடைந்து மிகவும் மோசமாகக்கூடிய சூழலும் இங்கு இருக்கிறது. ஹேமா, ராஜா, இப்போ அந்த முடிச்சூர் ஏரி கரை உடைந்திருக்கிறது. இப்போ அந்த பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய வீடுகளில் எத்தனை மக்கள் அங்கே இருக்காங்க? அவர்களை மீட்பதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் அங்கே எப்படி நடந்துட்டு இருக்கு? ஹேமா, ராஜாராமன் ஐஏஎஸ் தலைமையில் இங்கு இது குறித்து, அதாவது இங்கு பாதிக்கப்பட்ட பகுதியில் இருந்து மீட்பதற்காக மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் கொண்ட குழு நியமிக்கப்பட்டு தற்பொழுது அவர்கள் பணிகள் செய்து வருகிறார்கள். ஆனாலும் கூட
மீட்பு பணியினர் செல்லக்கூடிய முக்கியமான சாலை இதுதான். தாம்பரத்திலிருந்து முடிச்சூர் செல்ல வேண்டும். இந்த சாலை வழியாக தற்சமயம் எதுவும் செல்ல முடியாத அளவுக்கு இருக்கிறது. இதில் ஒரு மிகுந்த சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், படகுகளை ஏற்கனவே அந்த பகுதிகளுக்கு அதிகாரிகள் கொண்டு சென்று விட்டார்கள். தற்சமயம் மீட்கும் பணிகள் நடந்து வருகிறது. அதே சமயம் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மற்ற பொதுமக்கள் யாரும் செல்ல முடியாத நிலைமையில் இந்த பகுதி முழுவதுமாக ஸ்தம்பித்த நிலையில் தான் நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இன்னும் இன்று மாலைக்குள் நிலைமை மிகவும் மோசமடையும். ஏனென்றால் தற்சமயம் பெய்து வரும் கனமழை மேலும் மேலும் இந்த பகுதியில் தண்ணீரை அதிகப்படுத்தி கொண்டே இருக்கிறது. நாம் பார்க்கக்கூடிய இந்த ஏரிக்கு கூட அதிகமான நீர்வரத்து இருக்கிறது. அதனால் இந்த பகுதியை பொறுத்தவரை மோசமான ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது. அது மட்டும் அல்லாமல் பொதுமக்களை பொறுத்தவரை நாம் இந்த பகுதிக்கு வந்த பொழுதே பார்க்க முடிந்தது. பலரும் இந்த பகுதியில் இருந்து காலி செய்து பாதுகாப்பான இடங்களுக்கு, தங்கள் சொந்தக்காரர்கள் வீடுகளுக்கு செல்வதை பார்க்க முடிந்தது. தற்சமயமே இந்த பகுதிகளில் அதாவது பல்வேறு வீடுகளிலும் முதல் தளங்கள் பாதிக்கப்படும் அளவிற்கு தண்ணீர் உள்ளே புகுந்து விட்டது. மேல் தளங்களில் தான் தற்பொழுது இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் பேருந்து வசதிகளும் கிடைக்காமல் இங்கிருப்பவர்கள் வெளியில் செல்ல முடியாமலும் வெளியிலிருந்து உள்ளே வர முடியாத ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது. காலையிலிருந்தே காவல்துறை மற்றும் தீயணைப்புத்துறை வீரர்கள் இந்த இடத்திற்கு வர ஆரம்பித்து விட்டார்கள். யாரும் எதிர்பார்க்காத அளவில் அதிகபட்சமான மழை பதிவாகி வருகிறது. அதாவது 2 நாட்களுக்கு மழை நீடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று தெரிவித்திருந்த வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தாலும் மீண்டும் ஒரு கனமழை இந்த அளவிற்கு பெய்யும் என்று ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இல்லை. ஆனால் நிலைமை மிகவும் மோசமான ஒரு கட்டத்தை எட்டியிருக்கிறது. தற்சமயத்திற்கு மழை முடிந்தால்தான் முழுவீச்சிலான மீட்பு பணியில் இறங்குவதற்கான சாத்தியமும் இருக்கிறது. இந்த பகுதியில் நம்மால் ஒரு சில இடங்களில் மட்டுமே காவல்துறையினரை அதாவது மீட்பு குழுவினரை பார்க்க முடிகிறது. தாம்பரம் நகராட்சிக்கு உட்பட்ட அனைத்து அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களும் இந்த இடத்தை சுற்றித்தான் இருக்கிறார்கள். இருப்பினும் அவர்களை மீட்கக்கூடிய சூழலும் இல்லை. ஏனால் தொடர் கனமழை, தொடர்ச்சியாக அனைத்து இடங்களிலும் வெள்ளம். கடந்த ஒரு மணி நேரத்தில் மட்டும் ஒரு அடிக்கு மேல் ஆங்காங்கே தண்ணீர் அதிகம், அதாவது 2-3 அடிகள் வரை தண்ணீர் தேங்கி இருக்கின்றன. முதல் தளம் வரை இருந்தாலும் கடந்த ஒரு மணி நேரம் மீண்டும் கனமழை, அதாவது 11:30 மணி அளவில் இருந்து தற்பொழுதைய சூழ்நிலை வரை தொடர் கனமழை பெய்து வருவதால் இந்த பகுதியில் இன்னும் மேலும் மேலும் தண்ணீரினுடைய அளவும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. தாம்பரம் முடிச்சூர் சாலை, நாம் இந்த பகுதிக்கு வந்த அரை மணி நேரத்திற்குள்ளாக அதிலிருந்து 2 மடங்கான தண்ணீரை நம்மால் தற்பொழுதைக்கே காண முடிகிறது. மழையினுடைய அளவும் சற்றும் குறையாமல் இருப்பதால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்றுவதிலும் அதாவது தண்ணீர் அதிகமாக இருப்பதனால் இங்கிருந்து வெளியேற்றுவதிலும் சிரமம் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக அரசு அதிகாரிகள் முயற்சி செய்து வருகிறார்கள். ஆனாலும் மழை நின்றால்தான் முழுமையான மீட்பு பணிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. முன்கூட்டியே சிலரையும் வெளியேற்றி விட்டார்கள். அதே போன்று இன்று காலை முதலே தண்ணீர் வரவும் பொதுமக்களும் பலரும் வெளியேறி இருக்கிறார்கள். இதுவரை உயிரிழப்பு போன்ற அசம்பாவித சம்பவங்கள் எதுவும் நடந்ததாக பதிவாகவில்லை. இருப்பினும் மழை முடிந்தால்தான் முழுமையான விவரம் தெரிய வரும். ராஜா, இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த முடிச்சூர் ஏரியினுடைய கரை உடைந்த நேரடி காட்சிகளை நம்ம பார்த்தோம். அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சாலைகளில் ஏராளமான பொதுமக்கள் நடந்து வந்துட்டு இருக்காங்க. நிமிடத்திற்கு நிமிடம் தண்ணீருடைய அளவும் அங்கே அதிகமாக இருக்கிறது. அங்கே காவல்துறையினர், தீயணைப்பு துறையினர் இருக்காங்களா? மக்களுக்கு இந்த அபாயகரமான எச்சரிக்கை அங்கே ஏதாவது விடுக்கப்பட்டிருக்கிறதா? அந்த பகுதியில் எத்தனை பேர் அங்கே குழுமி இருக்காங்க? நிச்சயமாக, ஆனா இந்த பகுதியில் ஒரு காவல்துறை அதிகாரிகள் கூட இல்லை, ஒரு மாவட்ட நிர்வாகத்தை சேர்ந்த அதிகாரிகள் கூட இல்லை. இன்னும் சற்று நேரத்தில் அந்த கரை, அதாவது தண்ணீர் வெளியேறக்கூடிய பகுதியானது அந்த கரையில் ஓவர்ஃப்ளோ, அதாவது அந்த கரையை தாண்டி தான் தண்ணீர் வந்து கொண்டிருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக கரையை அரித்து இன்னும் ஒரு அரை மணி நேரம் கூட தாங்காது. முழுமையாக கரை உடைந்தால் இந்த ஏரியில் இருக்கக்கூடிய மொத்த தண்ணீரும் வெளியேறும் அளவு இருக்கிறது. பாதுகாப்பான முறையில் இந்த பகுதியில் நடந்து செல்வதை பார்க்க முடிகிறது. இதை தடுப்பதற்கு மாவட்ட நிர்வாகத்திலிருந்தோ காவல்துறையில் இருந்தோ ஒரு அதிகாரி கூட அந்த சம்பவம் நடக்கும் இடத்திற்கு வரலை. இந்த கரை முழுவதும் உடைந்தால் இந்த ஏரியினுடைய பல பகுதியும் உடைவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. எனவே இதை உடனடியாக அதிகாரிகள் வந்தும் கண்காணிக்க வேண்டும். ஆனால் சூழலை பொறுத்தவரை இதற்கு முன்பாக அதிகாரிகள் பெரிய அளவில் திட்டமிடவில்லை என்ற ஒன்றும் இருக்கிறது. அதற்கேற்றபடி மழையினுடைய அளவும் இவ்வளவு கடந்த மழையை விட அதிகமான மழை பதிவாகி கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இன்றைய நாள் முழுவதும் மழை பெய்து வருகிறது. நாம் பார்க்கலாம், இந்த பகுதியில் பாதுகாப்பற்ற முறையில் தான் நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். படகுகள் மூலியமாக எவ்வளவு பேரை மீட்க முடியும் என்பது தற்சமயத்திற்கு சிரமமான விஷயம்.
இருப்பினும் வீடுகள் இடிந்து விழுவது போன்ற பெரிய பேரிடர் எதுவும் ஏற்படவில்லை. தண்ணீரில் இருப்பவர்கள் சில நாட்களுக்கு முன்பு பெய்த மழையினுடைய அனுபவத்தின் காரணமாக அவர்களாகவே வெளியேறுகிறார்கள். இருப்பினும் இந்த பகுதியில் கூடுதல் அதிகாரிகள், கூடுதல் காவல்துறையினர் வந்த உரிய முறையிலான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தாலே ஒழிய உயிரிழப்புகளை குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நாமே பார்க்கலாம், அந்த கரையினுடைய அளவும் குறைவாக இருக்கிறது. அவர்கள் நடந்து செல்பவர்களுக்கும் ஒன்றும் தெரியவில்லை. மேலும் அங்கு 2 டிராக்டர்களில் பொதுமக்கள் அதாவது வெளியேறுகிறார்கள், அந்த பகுதியில் இருந்து வெளியே செல்வதற்காக வெளியேறுகிறார்கள். இதனிடையே நம்மளுடைய சிலர் இந்த பகுதியை சேர்ந்தவர்களே இருக்கிறார்கள், அவரிடத்திலும் கூட நாம் கேட்கலாம். இந்த பகுதியில் நீங்க எங்க இருக்கிறீங்க? இப்ப இந்த ஏரி உடைஞ்சதுன்னா உங்க பகுதியில் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படும்? தற்சமயம் உங்க பகுதி எந்த நிலைமையில இருக்கு சார்? இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வரதராஜபுரத்தில் இருக்கோம். அந்த ஏரி உடைஞ்சதுன்னா இதுவரை இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததே கிடையாது இந்த ஏரியாவில். ஃபர்ஸ்ட் டைம், அதாவது 1986 நான் பிறந்தது அப்போதான் நடந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு இஷ்யூ இப்படிதான் நடந்திருக்கு. இந்த மாதிரி மழை யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. அதே போல இந்த ஏரி இன்னும் 2 பேர் சொல்றாங்க அது உடஞ்சதுன்னா என்ன மாதிரி ப்ராப்ளம் சொல்றது வாய் வழியா சொல்ற வார்த்தையே இல்லை. வந்து எல்லா வீட்டுல போயிடும் சார். என்ன பண்றதுன்னு ஆக்சுவலா ஒண்ணுமே புரியாது. எங்க போய் தஞ்ச முடியும்? எல்லா இடத்துலயும் தண்ணி இருக்கு. ஸ்கூல்ல இருந்து, காலேஜ்ல இருந்து, பக்கத்துல கோயில் எல்லாமே தண்ணி. வேற எங்க போய் தங்குவாங்க? போக முடியாது சார், இந்த தாம்பரம் போக முடியாது. வாய்ப்பே இல்லை. ஃபுல்லா பிளாக், எங்கேயுமே போக முடியாது. இந்த ஒரே டிராக்டர் வழியா போதுமா? டிராக்டர் ஃபுல்லா மக்களை வந்து பிக்கப் பண்ணிட்டு வராங்க. மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மக்கள் கஷ்டப்பட நான் பார்த்ததே கிடையாது, பார்த்தே கிடையாது.